அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி எனக்கூடிய உத்ஹையா, இந்த குர்பானியோடு அகீகாவுடைய பங்கும் சேர்ந்து கொள்ளலாமா? உதாரணத்துக்கு மாட்டில் 7 பங்கு சேர்க்கப்படுகிறது. இதில் குர்பானியாக சேர்கிறார்கள். இதில் அகீகா என்ற நியத்தில் அகீகா கொடுக்க விரும்புபவர்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாமா என்பது ஒரு கேள்வி. இது மார்க்க அறிஞர்கள் இமாம்களுக்கு மத்தியில் இது ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கேள்வி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டதில்லை. அதனால் இது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு இது சேருமா சேராதா என்ற அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் இமாம்கள் இருவேறு கருத்து கொள்கிறார்கள். அதாவது ஷாஃபி மதஹபை சார்ந்த, ஹனஃபி மதஹபை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் இது நிறைவேறும் என்று சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அவரவருடைய நியத்தின்படி அவர்களுடைய பங்கு அவர்களுக்கு நிறைவேறிவிடும். உதாரணத்துக்கு ஒரு ஆட்டினுடைய இடத்துல மாடு 7 பங்காக, ஒட்டகமும் மாடும் 7 பங்காக ஷரியத்தில் ஆக்கப்பட்டு விட்டது. பொதுவாகவே ஒரு ஆடு கொடுக்கக்கூடியவர் மாட்டில் ஒரு பங்காக சேர்ந்து கொண்டால் அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கல. அந்த அடிப்படையில் ஒரு மாட்டில் உதாரணத்திற்கு ஒரு சில நபர்கள் அக்கீக்காகவும், அந்த 7ல் ஒரு சிலது அக்கீக்காவாக, ஒரு சிலது குர்பானியாக, ஒரு சிலது குற்றப்பரிகாரம் இருக்குது. உதாரணத்துக்கு ஹஜ்ஜில் வாஜிப் விடுறவங்க ஒரு ஆடு கொடுக்கணும் அல்லது மாட்டில் பங்கு சேரணுன்னு இருக்குது. அவர்கள் சேர்ந்துக்கிறாங்க. இப்படி எப்படி மிக்ஸ்டாக எப்படி சேர்ந்தாலும் அவர்களுடைய நியத்துக்கேற்றவாறு அவர்கள் ஒரு ஆடு கொடுத்த மாதிரி, அதாவது மாட்டில் பங்கெடுத்தால் ஒரு ஆடு கொடுத்த மாதிரி, அந்த அவர்களுடைய நியத்துக்கேற்றவாறு எண்ணத்துக்கேற்றவாறு அவர்களுடைய கடமை நீங்கும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்குங்கிறத இந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மாலிகி மதஹபை சார்ந்த, ஹம்பலி மதஹபை சார்ந்த மார்க்க அறிஞர்கள் இது நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அவர்கள் சுருக்கமாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிடுறாங்க. இதுக்கு நேரடி ஆதாரம் இல்லை. அக்கீகாவையும் உதுஹையாவையும் குற்றப்பரிகாரத்துக்கானதையே ஒன்று சேர்க்கறதுக்கு ரசூல்லா காலத்தில் நேரடி ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் அதாவது தனித்தனியான அமல்கள். ஸோ குர்பானியில் 7 நபர்களோ 6 நபர்களோ ஏதோ அவங்க சேர்ந்துக்கலாம் உதுஹையா என்ற அடிப்படையில். அல்லது அக்கீகா என்பது ஒரு மனிதர் வசதி இருந்தால் முழு ஒட்டகத்தை கொடுக்கலாம், அல்லது முழு மாடு கொடுக்கலாம், அல்லது முழு ஆடு கொடுக்கணும். அது முழுமையாக தான் கொடுக்கப்படணும். எந்த அளவுக்குனா ஒரு மாட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ 2 பேர் சேர்ந்து கொடுத்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு பிராணி என்பது தான் அங்கே விஷயம். அக்கீகா பொறுத்த வரைக்கும் அறுக்கப்பட வேண்டும். அது குறைந்தது ஆடு அல்லது மாடு ஒட்டகம் வசதி இருந்தால் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது போக ஆதாரம் இல்லைங்கிறனால இதுதான் பேணுதலான கருத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கருத்தையுமே முன்வைத்து மார்க்கறிஞர்களில் ஒரு சிலர் அந்த கருத்தை தழுவி ஃபத்வா கொடுப்பதும் உண்டு, சிலர் இந்த கருத்தை தழுவி ஃபத்வா கொடுப்பதும் உண்டு. அதில் சுலபமான முறையில், விசாலமான முறையில், தாராளமான முறையில் சட்டம் சொல்ல வேண்டும் என்ற ரீதியில் அணுகக்கூடிய மார்க்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் ஒரு மாட்டில் 7 பங்கு சேரும் பொழுது குர்பானியாகவும் சிலர், அக்கீக்காகவும் சிலர் சேர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். இது நிறைவேறாது என்பதற்கு எதுவும் நேரடி தடை இல்லை. அதுபோக மாட்டில் பங்கு என்பது ஆட்டுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் அந்த ஹனஃபி, ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்களின் கருத்தின்படி இது இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும் என்றே நாம் ஆதரவிப்போன்னே சொல்கிறாங்க. இருந்த போதிலும் பேணுதல், ஒரு கருத்து வேறுபாடை விட்டும் நாம் நீங்கி இருப்பது சிறந்தது என்ற அடிப்படையிலையும், பேணுதல் என்ற அடிப்படையில் இப்படி மிக்சடாக கூட்டு சேராமல் குர்பானியில் வெறும் குர்பானியை மட்டும் சேர்ந்து கொள்வது சிறந்தது. அக்கீக்கா கொடுக்குறவங்க முழுசாக ஒரு ஆடை கொடுத்துறது சிறந்தது, அல்லது மாடோ ஒட்டகமோ விரும்பினால் அவங்க முழுமையாக கொடுத்துறது சிறந்தது, சேராமல் இருப்பது சிறந்தது. அப்படி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலை இருக்குது, வசதி குறைவாக இருக்குது, சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் சரி இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து கொள்ளலாம், அது நிறைவேறும் என்ற கருத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 மார்க்க அறிஞர்களுடைய நிலைப்பாடையும் குறிப்பிட்டு விட்டு ஃபதாவா குழு அறிஞர் பெருமக்கள் இதை இந்த கருத்தையும் முன் வைக்கிறாங்க. அதே போல் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் இப்போ இது ஒன்று சேர்றதை பற்றி சொல்லலை, இது இன்னொரு விஷயம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அந்த 7வது நாளோ 14வது நாளோ அந்த 21வது நாளோ அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தங்க அக்கீக்கா கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக அது ஹஜ்ஜி பெருநாளுடைய நேரமாகவும் இருக்குது. ஐயாமு தஷ்ரீக், துல்ஹஜ்ஜினுடைய 10, 11, 12, 13 இந்த குர்பானி அறுக்கக்கூடிய இந்த 4 நாட்களில் ஒரு நாளில் தான் கரெக்டாக அவங்க அக்கீக்கா கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் ஒரே நியத்தில் 2 நியத்தில் ஒன்றா கொடுத்துடலாமா? ஒரு குடும்பத் தலைவர் தான் பிள்ளைக்கான அக்கீக்காவாகவும், அல்லது ஒரு குடும்பத் தலைவர் தனது பேரனுக்கான அக்கீக்காவாகவும் தனது குடும்பத்துக்கான குர்பானியாக கொடுத்து விடலாமான்னா இதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. இருந்த போதிலும் இதில் ஒரு 2 நியத்தில் ஒரு பிராணியை அறுத்து விட்டால் அது நிறைவேறிவிடும். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் 2மே அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளது தான் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடி ஒரு பிராணியை இந்த 2 நியத்தில் சேர்த்து அறுத்து கொண்டால் அது நிறைவேறும் என்ற கருத்தையும் சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் இல்லை, இது தனி இபாதத்து, அது தனி இபாதத்து, 2மே தனித்தனியாக கொடுக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இதுவும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது என்பது